Hi, hello everyone. UGTRB Max, AD Statistics Maxல previous year questionல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் தான். ஃபோகை ஆஃப் த எலிப்ஸ் நீள்வட்டத்தின் குவியங்களை காண்க. x ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் y ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0 தான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு எலிப்ஸோட ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ஒய் ஸ்கொயர் பை 16. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் பெருசாக இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் 25 பி ஸ்கொயர் வந்து 16. ஓகேவா? சிக்கு என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 25 16 போச்சுன்னா 9. ஸோ சி வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3ன்னு கிடச்சிருது. ஃபோகேக்கு என்ன ஃபார்முலா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ ஃபார்முலா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0. ஒரு வேளை இப்படி கொடுக்காம இந்த ரெண்டு இடத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போவும் ஏ ஸ்கொயர் 25 தான், பி ஸ்கொயர் 16 தான். ஆனால் இப்போ பெருசாக இருக்கிறது எங்கே ஒய் ஸ்கொயருக்கு கீழே இருக்குது. ஓகேவா? சி வேல்யூ அப்போவும் 3 தான். ஓகே, ஆனால் ஃபோகே ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேவா? ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே இருக்க நம்பர் பெருசாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0ன்னு வரும். ஒய் ஸ்கொயருக்கு கீழே இருக்க நம்பர் பெருசாக இருக்குது அப்படின்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். தேங்க்யூ.